வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதில் ஒரு சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. என்ன அந்த சிக்கல்ன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதாக அறிவித்து அவர் கட்சியினுடைய வேட்பாளரான திரு சி அன்புமணி அவர்களை களமிறக்கி வேட்பு மனுவை தாக்கல் பண்ணி பிரச்சாரத்தையுமே தொடங்கி இருக்கிறாங்க. இந்த பணிகள் எல்லாம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்துலதான் அவர்கள் போட்டியிடுவதில் ஒரு சிக்கல் என்பது ஒரு இக்கட்டான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. என்ன அந்த சிக்கல் அப்படின்னாக்க, கட்சியினுடைய சின்னமான மாம்பழ சின்னம் தற்போது அவர்கள்ட்ட கிடையாது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்தனாலையும் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது இல்லை என்பதனாலையும் அந்த கட்சியினுடைய மாநில அந்தஸ்திற்கான அங்கீகாரம் என்பது தேர்தல் ஆணையத்தினால இழக்க செய்திருக்கின்றது, ரத்து செய்திருக்கிறாங்க. இதனால அவங்கள்ட்ட இத்தனை ஆண்டு காலமா இருந்த அந்த மாம்பழ சின்னம் என்பது தற்போது அவங்கள்ட்ட இல்ல, தேர்தல் ஆணையத்திட்ட ஆன் ஹோல்ட்ல இருக்குது. இதுதான் இப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய இடர்பாடா மாறி இருக்குது. தேர்தல் ஆணையம் என்பது ரெண்டு வகையா கட்சிகளை பிரிப்பாங்க. ஒண்ணு அங்கீகரிக்கப்பட்ட கட்சினும், இன்னொன்னு அங்கீகரிக்கப்படாத கட்சினும் ரெண்டு வகையா பிரிப்பாங்க. இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னாக்க மாநில தேர்தல், மத்திய தேர்தல், அதாவது சட்டமன்ற தேர்தல், அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல்னு ரெண்டு பிரிவா பிரிப்பாங்க. இந்த சட்டமன்ற தேர்தல்ல குறைந்தபட்சம் இத்தனை சதவீத வாக்கு, அதாவது 6% வாக்கு இருக்கணும். அதுவும் இல்லாம அவங்கள்ட்ட பார்ட் ஆஃப் அவங்க எத்தனை தொகுதியில போட்டிடுறாங்களோ அதுல குறைந்தபட்சம் இப்போ ஒரு 10 தொகுதியில போட்டிடுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 சட்டமன்ற உறுப்பினர்களாவது அவருக்கு குறைஞ்சபட்சம் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கான அந்த மாநில கட்சியினுடைய அந்தஸ்து என்பது இருக்கும், அந்த சின்னம் என்பது அவங்கள்ட்ட இருந்து எடுக்க முடியாது. அது போல சரி, சட்டமன்றத்துல இல்ல அப்படின்னாக்க நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுமே அப்படிதான், எத்தனை தொகுதியில போட்டிடுறாங்களோ அந்த தொகுதியினுடைய கணக்கீட்டின் அடிப்படையில பார்ட் ஆஃப் பர்சன்ட் ஓட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 to 7% ஓட்டு இருக்கணும். அண்ட் இப்போ ஒரு 10 தொகுதியில போட்டிடுறாங்க, அது கூட தேவையில்ல, ஒரு 5 தொகுதியில போட்டிடுறாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 எம்பிஸ அவங்க வெற்றி பெற்றாங்கனாலும் அவங்களுடைய அந்த மாநில கட்சியினுடைய அந்த அந்தஸ்து அப்படிங்கிறது அவங்ககிட்ட அப்படியே இருக்கும். இந்த அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னாக்க இவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் குறைவான வாக்கு சதவீதம் பெறுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க போட்டியிட்ட தொகுதியில எதுலுமே வெல்ல அப்படின்னாக்க அந்த அங்கீகரிக்கப்படாத கட்சியா அந்த கட்சியை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அது. இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வ் சிம்பிள் வச்சிருப்பாங்க. ரிசர்வ் சிம்பிள்னா அவர்களுக்கான அதிகாரம் இருக்குது, பதிவு செஞ்சிருக்கிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்கன்னா இப்ப அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மாம்பழம் இத்தனை ஆண்டு காலமா ஒரு முறை அங்கீகாரம் இல்லாம போச்சு, திருப்பி கடிதத்தின் மூலமா சின்னத்தை பெற்று வாங்கினாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா பாமக இருக்குமாறு அவர்களுடைய சின்னத்தை வேற யாருக்குமே ஒதுக்க முடியாது. அந்த சின்னம் என்பது அவங்களுக்காகவே இருக்கும். அங்கீகரிக்கப்படாத கட்சினா ஃப்ரீ சிம்பிள்ஸ் சொல்லுவாங்க. ஏதேனும் ஒரு சின்னத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்பை இந்த தேர்தல் ஆணையம் என்பது கொடுக்கும். இப்படிதான் இப்போ உள்ள சூழல் எப்படி மாறி இருக்குதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த மாம்பழ சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படக்கூடிய கட்சியா இருக்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்தது. இப்ப அங்கீகரிக்கப்படாத மாநில அந்தஸ்தை இழந்ததுனால அந்த சின்னம் என்பது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிருக்கு. இதை ரெக்டிஃபை பண்ணணும். இந்த சின்னத்தை மீண்டும் வாங்கினால் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த வெற்றி அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்க, பாமகவினுடைய இந்த மாம்பழ சின்னம் என்பது ஐடென்டிஃபைடு சின்னம். இப்ப எப்படி உதயசூரியன் அப்படின்னாக்க திமுக, இரட்டை இலை அப்படின்னாக்க அதிமுக இருக்குதோ, திமுக அதிமுகவுக்கு அடுத்து எல்லாருக்குமே நன்கு பரிச்சயமான ஒரு சின்னம் அப்படின்னாக்க அது மாம்பழ சின்னம். இதுக்கு முன்னாடி யானை சின்னத்துல இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாம்பழ சின்னம் கிடைச்சது. அந்த மாம்பழ சின்னம் என்பது அவங்களுக்கு லக்கா இருந்ததுனால அந்த மாம்பழ சின்னத்துல தொடர்ந்து இவங்க போட்டியை கண்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த சின்னத்தை பெறுவதுதான் கடினம். இந்த சின்னம் ஏன்னா இன்னைக்கு ஒரு சுவர் விளம்பரம் பண்ணணும், இன்னைக்கு மக்கள்கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்கணும்னா நீங்க சின்னத்தை எடுத்துட்டு போனாதான் அவங்கள்ட்ட அந்த சின்னம் என்பது அடையாளப்படுத்தப்படும். அப்படி இல்லைன்னா வெறுமனே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இதுதான் இந்த சிக்கலாக தற்போது பார்க்கப்படுகின்றது. இப்ப இந்த சின்னத்தை எப்படியாவது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவங்க வாங்கணும். இதற்கான வழிமுறைகள் இருக்குதான்னு சொன்னா இருக்குது. ஒண்ணு சட்ட ரீதியா போயிட்டு வாங்குறது, அதுவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நாம்ஸ் எல்லாமே பேசிஸ்ல இருந்தால் மட்டும்தான் சட்டத்தின் மூலம் போனாலும் தேர்தல் ஆணையம் என்பது கொடுக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க, ஒரு கட்சியினுடைய மாநில அந்தஸ்து அப்படின்றது இழக்கிறாங்க, அவங்களுடைய சின்னம் பறிபோகுதுன்னா பார்ட் ஆஃப் ஏ பர்சன்ட் டைம்ஸ் சொல்லுவாங்க. என்னன்னா தேர்தல் ஆணையமே என்ன பண்ணுனா, அவங்களுக்கு உங்க கட்சியினுடைய சின்னம் என்பது உங்களுடைய அங்கீகாரம் இல்லாததுனால அவங்கள்ட்ட இருந்து நாங்க அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம், ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க எத்தனை ஒரு டைம் சொல்லுவாங்க, ஒரு 3 மாசமோ 2 மாசமோ 1 மாசமோ அவங்கள்ட்ட நோட்டீஸ் வரும். நோட்டீஸ் வந்த உடனே நம்ம அப்பீல் கொடுக்கணும். அவங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்து அந்த சின்னத்தை மீண்டும் வாங்கியுமே தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனை அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னாக்க,
நேற்றைய தினம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. நாங்க விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல களமிறங்குறோம். எங்களுடைய சின்னம் என்பது ஐடென்டிஃபைட் சிம்பிள். இந்த சிம்பிள் எங்களுக்கு அவசியம் வேண்டும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க பிந்தைய தேர்தல் அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம், பிந்தைய தேர்தலில் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எல்லாத்தையுமே ஓவராலா கால்குலேட் பண்ணி ஒரு ஓரியன்டா பார்ப்பாங்க. சரி, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க தேர்தல நிக்க போறாங்க அப்படின்றதுனால அவங்க இதுக்கு முன்னாடி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்ததுனாலுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் கொடுக்கும். சோ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க இந்த கடிதத்தை, அந்த ரெக்வஸ்ட் லெட்டரை முழுமையா படிச்சுட்டு சின்னத்தை ஒதுக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது 90% இருக்குது. சோ ஒரு 10% ஏதாவது இஷ்யூஸ் இருக்கிறதுனாலுமே கூட அந்த கட்சியை சார்ந்த இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்கள், கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நேரடியா வேண்டுகோளுமே விடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய குறிப்பிட்ட சட்டம் என்பது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இதை அவங்க அசோட் பண்ணிட்டு உடனே வந்து சின்னத்தை கொடுத்தாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி உடனடியாக தேர்தல் களப்பணியை பெரிய அளவுல தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த கட்ட சட்ட போராட்டத்தை எடுக்கணும். சட்ட போராட்டத்தை எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து அந்த சின்னத்தை பெற்று வாங்கணும். இதுதான் நடைமுறையா இருக்குது. ஆனா பாமகவினுடைய பிந்தைய தேர்தலுடைய வெற்றிகள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போட்டியிட்ட தொகுதியினுடைய வாக்கு சதவீதத்தை வைத்து தேர்தல் ஆணையம் உடனடியாக தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் பெரிய நாட்கள்லாம் கிடையாது, குறைவான நாட்கள் தான். 10ஆம் தேதி தேர்தல்னா இன்னும் ஒரு 10-15 நாள், 20 நாள் தான் அதிகபட்சம் அந்த பிரச்சாரமே இருக்கும். அதனால பாமகவினுடைய சட்ட நிபுணர்கள் குழு, சமூக நீதி பேரவை, மேலும் இருக்கக்கூடிய பல முக்கிய வழக்கறிஞர்கள் எல்லாமே தீவிர ஆலோசனையில சின்னத்தை பெறத்துக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஆயத்த பணிகளுமே மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. நாம முக்கிய நிர்வாகிகள்கிட்ட தொலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டு கேட்டபோது நிச்சயம் மாம்பழ சின்னத்தை பெறுவோம், மாம்பழ சின்னத்துலதான் இந்த தேர்தலை நிற்போம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முக்கியமான பல்வேறு விடயங்களுமே கலந்தாலோசித்து இருக்கிறாங்க. சோ மாம்பழ சின்னத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.